செல்வங்களின் அதிபதியான குபேரன் ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கைலாயத்திற்கு சென்றான். சிவபெருமானின் அருகில் இருந்த பார்வதி தேவியை குபேரன் தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தான். இதை கவனித்த பார்வதி தேவி, குபேரா, நீ உன் அழகையும் செல்வத்தையும் இழந்து விடுவாய் என்று சபித்தாள். உடனே அனைத்தையும் இழந்த குபேரன் கோரமான வடிவத்தை அடைந்தான். தன் தவறை உணர்ந்த குபேரன் பார்வதி தேவியிடம் மன்னிப்பும் சாப விமோச்சனமும் கேட்டபோது பார்வதி தேவி அவனை திருக்கோளூரில் உள்ள வைத்தமாநிதி பெருமாளை வழிபடுமாறு அனுகிரகித்தாள். திருக்கோளூர் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். நம்மாழ்வாரின் சீடரான மதுரகவி ஆழ்வார் பிறந்த புனித ஸ்தலமுமாகும். குபேரன் அங்கு சென்று கடும் தவம் புரிந்தான். அவனது தவத்தால் மகிழ்ந்த வைத்தமாநிதி பெருமாள் அவனுக்கு தரிசனம் அளித்து, உனது செல்வங்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளன. ஆனால் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தரமாட்டேன். அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தருவேன் என்று அருளினார். இன்றும் பெருமாள் செல்வத்தை தங்க மரக்காலால் அளந்து குபேரனுக்கு அளித்து வருகிறார் என்கிறது ஸ்தல புராணம். இத்தகைய புனிதமான திவ்ய தேசத்தை தரிசிக்க ராமானுஜரும் எழுந்தருளினார்.